ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரித்தானியா மீண்டும் இணைவதற்கு லேபர் கட்சி எடுத்து வரும் முயற்சிகளுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் வகையில் முக்கிய ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரி ஒருவர் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரிட்டன் மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைய வேண்டுமானால் அவர்கள் தங்களின் சொந்த நாணயமான பவுண்டிற்கு பதிலாக ஐரோப்பிய பொது நாணயமான யூரோவை கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற குழுவின் தலைவர் சாண்ட்ரோ கோசி தெரிவித்துள்ளார். மேலும் பிரித்தானியா முன்பு உறுப்பினராக இருந்தபோது பெற்று வந்த சிறப்பு சலுகைகள் மற்றும் ஆண்டு சந்தா தள்ளுபடிகள் போன்ற எவ்வித விதிவிலக்குகளும் இனி அவர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது என்றும் அவர் திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியாவின் லேபர் கட்சியை சேர்ந்த சில முக்கிய தலைவர்கள் மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைய விருப்பம் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் பிரித்தானியாவின் இந்த இக்கட்டான சூழ்நிலையை பயன்படுத்தி பிரசல்ஸ் நிர்வாகம் அழுத்தம் கொடுக்க முயல்வதாக புகார்கள் எழுந்துள்ளன. பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் வரவிருக்கும் கோடைகால உச்சி மாநாட்டில் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் மிகவும் நெருக்கமான உறவை ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளார். எனினும் எல்லைகளற்ற இளைஞர் நடமாட்டம் மற்றும் கூடுதல் நிதி பங்களிப்பு போன்ற கோரிக்கைகளுக்கு பிரிட்டனில் கடும் எதிர்ப்பு நிலவுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த நிபந்தனைகள் பிரித்தானிய அரசியலில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது.